இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கலர் கிரேடிங் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீடியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவே நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போகிற அந்த சீக்ரெட்னால் உங்கள் வீடியோ ஃபுல் ஹெச்டியில், அதாவது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சரி, டைம் வேஸ்ட் பண்ணுங்கன்னா வாங்க எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கற்றுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு 4:3 ரேஷியோ பார்த்துக்கோங்க, அது வச்சுக்கோங்க. எந்த ரேஷியோ வேணால் நீங்கள் எந்த ரேஷியோக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ரெசல்யூஷன் வந்து 1080p ஃபுல் ஹெச்டி, ஃப்ரேம் ரேட் 30, பேக்ரவுண்ட் பிளாக், இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு நீங்கள் எந்த வீடியோ எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோவை வழக்கம் போல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணுறது எப்படின்னா, இந்த இதை அமுக்குனா இப்படி ட்ரிம் ஆயிரும். நீங்கள் 30 செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ எந்த இதுக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு ஷேப்ஸில் இந்த ஷேப் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த இது இருக்குது பாருங்கள், ஆரோ மாதிரி இந்த தேர்டில் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு லாஸ்ட் வரையும் வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டா இது அப்படியே ஃபுல்லாகிடும். இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு லாஸ்ட்டில் அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்னு தான் இருக்குது பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு திருப்பி அதர்ஸில் போய்ட்டு சேனல் ரீமேப் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் ரீமேப்பில் போய்ட்டு ஆர்ஜிபி அதில் ஜியில் இருக்கிறத பிக்கு மாற்றிக்கோங்க. இங்கே பியில் இருக்கிறத இங்கிட்ட ஜிக்கு மாற்றி விட்ருங்க. பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. இந்த இதையும் மட்டும்தான் மாற்றணும். ஜியில் இருக்கும், இதை பிக்கு மாற்றிக்கோங்க. இது பியில் இருக்கும், இதை ஜிக்கு மாற்றிக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு ஹியூ ஷிஃப்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 319, 313 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அப்படின்ட்டு இருக்கும், சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ், அதில் சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மேலே இந்த இது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுவோம்.